ಮೂರನೇದಾಗಿ ಮೆಸ್ಸಯಸ್ ಮಿಷನ್, ಮೇಸಿಯನ ಒಂದು ಕಾರ್ಯಾಚರಣೆ, பணி. ಆತನ ಒಂದು அவருடைய மிஷன் ಕೆಲಸ. என்ன தெரியுமா? ಆತನ ಕೆಲಸವೇನು அவருடைய ಗೊತ್ತಾ? மெசேஜ் என்ன? ಆತನ ಕೆಲಸ ಏನು? எனக்கும் உங்களுக்கும் நற்செய்தி, ನನಗೆ ನಿಮಗೆ ಒಂದು ಸಂದೇಶ, சந்தோஷத்தை கொடுப்பதற்கு. ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡಲು. அவருடைய ಮ್ಯಾಂಡೇಟ್ என்ன? ಆತನ ಮ್ಯಾಂಡೇಟ್ ಏನು? எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு. ನಿಮಗೆ ನನಗೆ ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಸಮಾಧಾನ ಕೊಡೋದಕ್ಕೆ. அவருடைய மிஷன் என்ன தெரியுமா? ಆತನ ಮಿಷನ್ ಏನು ಅಂದರೆ, இதையும் இந்த உலகத்துல வேற யாராலும் கொடுக்க முடியாது. ಇದನ್ನು ಯಾರಿಂದ ಮಾಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. சால்வேஷன், ಅದು ರಕ್ಷಣೆ, ரட்சிப்பு. ರಕ್ಷಣೆ. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்ல. ಎಲ್ಲಾ ನಾಮಗಿಂತ ಉನ್ನತವಾದ ನಾಮ ಆತನ ನಾಮವೇ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மிஷனுங்க, ಮಿಷನ್, இந்த மெசாயாஸ் மிஷன் அதுக்காக தான். ಈ ಮೇಸಿಯನ ಕೆಲಸವೇ ಅದೇ. நான் பாட்டுக்கு சொல்லிடுறேன், ನಾನು ಪಾಟಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. அவர் ஏன்பா சரீரமா வந்தாரு, ಅವ್ರು ಯಾಕಪ್ಪ ಶರೀರವಾಗಿ அவர் ಬಂದರು, ஏன்பா குழந்தையா வந்தாரு, ಯಾಕಪ್ಪ ಮಗುವಾಗಿ ಬಂದರು. கொஞ்சம் கேட்டுக்கங்க பிரதர், ಇಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಿ ಬ್ರದರ್, என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காக தான். ನನಗೆ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು, என் இடத்திலும் உங்க இடத்திலும் நிற்பதற்காக தான். ನನ್ನ ಜಾಗದಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಜಾಗದಲ್ಲೂ என் இடத்திலும் உங்க இடத்திலும் நின்று எனக்காக நான் நிற்க வேண்டிய, நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய இடத்தில் மரிப்பதற்காக அவர் பிறந்து எனக்காக வந்தாருங்க. ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಂತು ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಮರಣವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದನು. வேதவசனம் சொல்லுகிறது யோவான் 3:17. ವೇದ ವಾಕ್ಯವು ಯೋವಾನ್ 3:ರಲ್ಲಿ என் ಹೇಳುತ್ತದೆ, இயேசு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், ಈ ಲೋಕವನ್ನು ನಾಶಗೊಳಿಸಲು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸದೆ, அவராலே உலகம், ಆತನಿಂದ அவராலே உலகம், ಆತನಿಂದ ಲೋಕ, இந்த வார்த்தை சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசுவை அனுப்பினார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಇದ್ದೇ ಯೇಸುವನ್ನು ಕಳಿಸಿದನು. சொல்ல மாட்டீங்களா? ಹೇಳುವುದಿಲ್ಲ. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு ನಾನು ರಕ್ಷಣೆ என் ಹೊಂದಲಿಕ್ಕೆ பிதா எனக்காக இந்த இயேசுவை ನನ್ನ மேசியாவாக இங்கே அனுப்பினார். ನನ್ನ ತಂದೆಯು ಯೇಸುವನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ நம் ಕಳಿಸಿದನು. சொந்த குமாரன் என்று பாராமல் ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಮಾರನೆಂದು எனக்காக, ನೋಡದೆ, நமக்காக, நம் எல்லாருக்காக இயேசுவை அவர் ஒப்பு கொடுத்தார். ನನಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಯೇಸುವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. முன்னணியில் கிடத்தப்பட்ட மேசியா, ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮಲಗಿಸಲ್ಪಟ್ಟ முன்னணியில் கிடத்தப்பட்ட ஒரு குழந்தையாக கிடத்தப்பட்ட ஒரு மேசியா, ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮಲಗಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮೇಸಿಯನು எதற்காக? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? எனக்காக, என் ரட்சிப்புக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ನನ್ನ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. பாருங்க, ನೋಡಿ, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் மரணம் நிச்சயம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ಮರಣ ನಿಶ್ಚಯವೇ. ஒரு பூ இருக்குங்க, ஒரு பூ, ಒಂದು ಹೂವ ಇದೆ. அந்த பூ சாப்பிட்டா ಆ ಹೂವ ತಿಂದರೆ சாவே வராது. ಸಾವೇ ಬರೋದಿಲ್ಲ. தெரியுமா உங்களுக்கு? ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? அமேசான் காட்டுல இருக்குது. ಅಮೆಜಾನ್ ಕಾಡಲ್ಲಿದೆ. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். 12 ವರ್ಷಕ್ಕೆ ಒಮ್ಮೆ ಅದು ಬರುತ್ತದೆ அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட யாராவது ಆ ರೀತಿ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಬಳಿ சொன்னாங்கன்னா, ಹೇಳಿದರೆ அந்த பூ வாங்கி சாப்பிட்டுடுங்க. ಆ ಹೂವನ್ನು ತಗೊಂಡು ತಿನ್ಕೊಂಡು உடனே செத்து போயிடுவீங்க. ತಕ್ಷಣವೇ ಸತ್ತೋಗ್ತೀರಾ? உடனே செத்து போயிடுவேன். ತಕ್ಷಣವೇ ಸತ್ತೋಗ್ತೀರಾ? அந்த மாதிரி எந்த மந்திரமும் இந்த உலகத்துல இல்லைங்க. ಆ ರೀತಿಯಾದ ಯಾವ ಮಂತ್ರವೂ ಇಲ್ಲ. அப்படிதானே? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವಾ? பிறந்தன்னா ನಾವು ಹುಟ್ಟಿದರೆ ஒருத்தர் சொல்றாரு, ಒಬ್ಬರು ಹೇಳುತ್ತಾರೆ, இன்னைக்கு நான் அது எவ்வளவு உண்மையா பொய்யா தெரியல, ಎಷ್ಟು ನಿಜ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, அனுபவசாலிங்க அப்படி எழுதுவாங்க, ಅನುಭವಿಸಿದವರು என்னைக்கு நான் பிறக்கிறனோ ಯಾವತ್ತು ನಾನು ಹುಟ್ಟುತ್ತೇನೋ அந்த நாளே என் இறக்குற தேதியும் எனக்கு முன் குறிச்சிட்டார் கடவுள்னு சொல்றாங்க. ಆ ದಿವಸವೇ ನಾನು ಮರಣ ಯಾವತ್ತು ಅಂತ ಅದು ನಿಶ್ಚಯಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಅಂತ. பிறக்கிறவனுக்கு, ಹುಟ್ಟುವವನಿಗೆ மரணம் நிச்சயம். ಮರಣ ನಿಶ್ಚಯ. ஆனா அந்த மரணம் ಆ ಮರಣವು எப்படிப்பட்டதா இருக்கு? ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? அந்த மரணத்தில் அந்த ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியுமா? ಆ ಮರಣದಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಬಹುದಾ? ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡು செல்ல முடியுமா? ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯಲಾಗುತ್ತದಾ? சரியான பாதையில அந்த மனுஷன் சரியான ஒரு ரட்சிப்பை அந்த மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுடைய மரணம் கொடுக்க முடியுமா? ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ದಾರಿಯನ್ನು ತೋರಿಸಲು ಆಗುತ್ತದಾ? இந்த உலக பிரகாரமான மனுஷன் மரணத்தில் எந்த ஒரு காரியமும் நடக்காது. ಈ ಲೋಕ ರೀತಿಯಾಗಿರುವ ಮನುಷ್ಯನಿಂದ ಮರಣದಿಂದ ಏನೂ ಆಗುವುದಿಲ್ಲ. உன்னத பணியே, ಆತನ ಉನ್ನತವಾದ ಕೆಲಸವೇ எனக்காய் சிலுவை மரணம் அடைந்து ನನಗೋಸ್ಕರ ಸಿಲುಬೆ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿ எனக்கு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, ನನಗೆ ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உன்னத பணியே அதுதான். ಆತನ ಉನ್ನತ இந்த ಕೆಲಸವೇ ಅದೇ. மேசியாவின் மிஷனே அதுதான். ಆತನ ಕೆಲಸವೇ ಅದೇ. எனக்காக மரித்து எனக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, ನನಗೋಸ್ಕರ ಮರಣ ಹೊಂದಿ ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡಲು, சிலுவை மரணத்தில் மரித்து ரட்சிப்பு கொடுப்பதற்கு, ನನಗೋಸ್ಕರ ಸಿಲುಬೆ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿ ರಕ್ಷಣೆ பாடுகளை ಕೊಡಲಿಕ್ಕೆ, பட்டு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿ ರಕ್ಷಣೆ ಕೊಡಲು, அவமானங்களை பட்டு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, ಅವಮಾನಗಳನ್ನು ಹೊಂದಿ ರಕ್ಷಣೆ எனக்காகவும் ಕೊಡಲಿಕ್ಕೆ, உங்களுக்காகவும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தி என்னை மீட்கும் பொருளாகவே அவர் இந்த உலகத்தில் ஒரு மேசியாவாக, குழந்தையாக முன்னணியில் வந்து கிடந்தார். ಆತನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ
ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ನನ್ನಗೋಸ್ಕರ ರಕ್ಷಣೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆತನು ಬಂದನು. உலகத்தின் ரட்சகர் வந்து 2000 வருடங்களுக்கு மேலாக ஆயிடுச்சு. ಲೋಕದ ರಕ್ಷಕನಾಗಿ ಬಂದು 2000 ವರ್ಷಗಳ ಮೇಲಾಯಿತು. ஆனா ஒரு சிலர் இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுங்களா? ಆದ್ರೆ ಕೆಲವೊಬ್ಬರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இன்னைக்கும் போய் ಇವತ್ತು ಕೂಡ ಹೋಗಿ எருசலேம்ல ஒரு சுவர் இருக்கு. ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ ಒಂದು ಗೋಡೆ ಇದೆ. இன்னும் இயேசு வரல. ಇನ್ನು ಯೇಸು ಬರಲಿಲ್ಲ. அதாவது மேசியா வரல. ಆದ್ರೆ ಮೇಸಿಯ ಬರಲಿಲ್ಲ. மேசியா என்பதற்கும் கிறிஸ்து என்பதற்கும் மூல மொழியில என்ன அர்த்தம் சொன்னா ಮೇಸಿಯ anointed one. ಮೇಸಿಯಾಗೂ ಕ್ರಿಸ್ತನು அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ಅಭಿಷೇಕ கிறிஸ்து என்றாலும் மேசியா என்றாலும் அதுதான் அர்த்தம். கிறிஸ்து ಎಂದರು ಮೇಸಿಯ ಎಂದರು இயேசுவை இவ்வளவு பாடுகளை பட்டு இவ்வளவு செய்த இந்த இயேசுவை வந்த பிறகும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ಯೇಸು ಇಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಪಟ್ಟು ಇಷ್ಟೊಂದು ಅನುಭವಿಸಿ ಕೂಡ ಇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸದೆ அந்த செவர்கிட்ட போய் ಆ ಗೋಡೆ ಹತ್ರ ಹೋಗಿ இடிச்சுக்கிட்டு ಮುಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மேசியாவே வாரும், ಮೇಸಿಯನೇ ಬಾರು, ಬನ್ನಿ, ಮೇಸಿಯನೇ ಬನ್ನಿ. அப்ப அவர் வந்து போயிட்டாருப்பா. ಅಪ್ಪ ಅವ್ರು ಬಂದು ಹೋದರು. எனக்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு வந்து போயிட்டாருங்க. ನನಗೆ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಬಂದು ಹೋದರು. எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்க வந்து போயிட்டாருங்க. ನನಗೆ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲು ಬಂದು ಹೋದರು. எனக்கும் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காக வந்து போயிட்டாருங்க. ನನಗೆ ನಿಮಗೋಸ್ಕರ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ இனிமேல் மேசியா குழந்தையாக வரப்போவதில்லை. ಇನ್ಮೇಲ್ ಮೇಸಿಯನು ಮಗುವಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ. இனிமேல் மேசியா மேஞ்சர்ல ஒரு குழந்தையா வரமாட்டாரு. ಇನ್ಮೇಲೆ ದೇವರು ಬರುವುದಿಲ್ಲ. அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். ಆತನು ರಾಜಾದಿ ஹalleluya. தேவதூத சேனையோடு வரப்போகிறார். தேவதூதராಗಿ ಬರುತ್ತಾನೆ. இனிமேல் வாங்க, இனிமே வாங்க, இனிமே வாங்க, ಇನ್ಮೇಲ್ ಬನ್ನಿ, ಇನ್ಮೇಲ್ ಬನ್ನಿ அப்படி போய் செவுத்துல முட்டிக்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ಆ ರೀತಿ ಇಲ್ಲ. ಗೋಡೆಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಳುವ ಬೇಕಾಗಿಲ್ಲ. என்னிடத்தில் ನನಗೋಸ್ಕರ ஒரே தரம் கிருபாதார பலியாக அவர் மரித்து ನನಗೋಸ್ಕರ ಆತನು ಒಂದೇ ಇದರಲ್ಲಿ ಆತನು ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾನೆ. எனக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டார். ನನಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು இயேசு என்று பெயரிடுவாயாக. ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರಿಡು. ஏனெனில் ಯಾಕೆಂದರೆ ಅವರು தமது ஜனங்களின் பாவங்களை தீர்ப்பார். ತನ್ನ ಜನಗಳ ಪಾಪಗಳನ್ನು ನಿವಾರಿಸುತ್ತಾನೆ. தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ತನ್ನ ಜನಗಳ ಪಾಪಗಳನ್ನು ನಿವಾರಿಸಿ ரட்சிப்பார். ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. இத கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன். ಇದು ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸು வந்தார், ಬಂದ್ರು, போனார், ಹೋದರು என்பதற்கான ஒரு நம்ம எல்லாரும் சரித்திரத்தில் படைத்த ஒரு ஆதாரத்தை சொல்றேன். ನಮಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಹಿಸ್ಟರಿಯಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಆಧಾರವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? ಯಾರಾದರೂ ಕೇಳಿದ್ದೀರಾ? கிமு கிபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பிஃபோர் கிரைஸ்ட். ஏசிபிசியா? பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் இல்லையா? ஏசிபிசி. பிசி ஏடியா? ஆஃப்டர் டெத். அப்ப கவனிங்க, கிமு கிபி வந்துருச்சு. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்தன ಮುಂದೆ, ಕ್ರೈಸ್ತನ உலகம் சரித்திரத்திலே வரையறைத்து வைத்திருக்கிறது. ಯೇಸು இந்த உலகம் சரித்திரத்திலே எழுதி வைத்திருக்கிறது. ಈ ಲೋಕವು ಹಿಸ್ಟರಿಯಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದೆ. ಯೇಸು பிறந்திருக்கிறார். ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. ಯೇಸುவுக்கு பிறகு, ಯೇಸುವಿನ ನಂತರ, ಯೇಸುவுக்கு முன்னாடி, ಯೇಸುವಿನ ಮುನ್ನ, ಯೇಸುவுக்கு பின்னாடி, ಯೇಸುವಿಗೆ ನಂತರ. ನಂಬಾದவங்களும் இது நீங்க எக்ஸாம்ல எழுதினாதாங்க மார்க். ನಂಬದೇ ಇರುವವರು ಇದನ್ನು ಎಕ್ಸಾಮ್ ಅಲ್ಲಿ ಬರೆದರೆ ನಿಮಗೆ ಮಾರ್ಕ್ಸ್. கிமு கிபி எழுதலனா 2 மார்க் போச்சுங்க. ನೀವು ಅದನ್ನು ಬರೆದೇ ಇದ್ದರೆ 2 அப்ப அது எழுதும்போதே எனக்கு உங்களுக்கு தெரியலையா? ಅದನ್ನು ಬರೆಯುವಾಗ ನಿಮಗೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. மேசியா மேஞ்சர்ல பிறந்தாருன்னு சொல்லி, மேசியா ಗೋದಿಯಲ್ಲಿ ಅಂತ, மேசியா எனக்காக பிறந்தார் என்று சொல்லி எனக்கு உங்களுக்கு தெரியாம போச்சா? மேசிಯನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಾನೆ ಅಂತ ತಿಳಿದೇ ಹೋಯ್ತಾ? ಅದಕ್ಕೆ முன்னாடி எத்தனையோ கல்விமான்கள் பிறந்தாங்களே. ಅದಕ್ಕೆ ಮುನ್ನ ಎಷ್ಟೊಂದು ಜನ ಹುಟ್ಟಿದಾರಲ್ಲ. அதற்கு பின்னாடி எத்தனையோ கல்விமான்கள் பிறந்தார்களே. ನಂತರ ಎಷ್ಟೋ ಜನ ಹುಟ್ಟಿದಾರಲ್ಲ. எத்தனையோ ஞானிகள் பிறந்தார்களே. ಎಷ್ಟು ಜ್ಞಾನಿಗಳು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனையோ ரைட்டர்ஸ் பிறந்தார்களே. ಎಷ್ಟೊಂದು ರೈಟರ್ಸ್ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனையோ மகான்கள் பிறந்தார்களே. ಎಷ್ಟೊಂದು ಮಹಾನರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಲೆಕ್ಸಾಂಡರ್ அப்படி இப்படி எவ்வளவு பேருங்கலாம் வருது. ಎಷ್ಟೋ ಹೆಸರೆಲ್ಲ ಬರುತ್ತದೆ. ನ್ಯೂಟನ್, ಮಾರ್ಕೋನಿ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எவ்வளவு பேர் இருக்கிறாங்களேங்க. கிரஹாம் பெல், எவ்வளவு கல்விமான்கள், எவ்வளவு விஞ்ஞானிகள் இருந்தாங்களே. ಎಷ್ಟೊಂದು ಸೈಂಟಿಸ್ಟ್ அவங்க பேரை போட்டுருக்கலாமே. ಅವರ ಹೆಸರು ಹಾಕಿರಬಹುದಲ್ಲ. கிரஹாம் பெல்லுக்கு முன்னாடி, கிரஹாம் பெல்லுக்கு பின்னாடி. ಅವರನ್ನ ಹೆಸರು ಮುಂದೆ, ಆ ಹೆಸರು ಹಿಂದೆ ಹಾಕಿರಬಹುದು. இந்த இயேசு ஒருவரை தவிர ಈ ಯೇಸು ಒಬ್ಬರನ್ನು வேறு யாராலும் சரித்திரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது. ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಅದು ಚೇಂಜಸ್ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர்னு சொல்லி எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಇಲ್ಲ ಅಂತ ಯಾವ ರೀತಿ ಹೇಳಕ್ ಆಗುತ್ತದೆ? எனக்காக, ನನಗೋಸ್ಕರ, என் கூடவே இருக்க, ನನ್ನ ಒಟ್ಟಿಗೆ ಇರಲು அவர் பிறந்திருக்கிறார். ಆತನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. சொல்லமா, ಹೇಳೋಣ. சரித்திரத்தையே மாற்றினவர்,
ಈ ಲೋಕವನ್ನೇ சரித்திரத்திலே ஒரு பெரிய வித்தியாசத்தை ಈ செய்தவர், ಹಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು இந்த ಮಾಡಿದನು. உலகத்தையே மாற்றினவர் ಈ இந்த இயேசு. ಲೋಕವನ್ನೇ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. அவரை பாட போறோம். ಅವರನ್ನು எழுந்து ಆಡಲಿದ್ದೇವೆ. நிக்கலாமா? ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಿ. அவருக்கு இம்மானுவேல் பேர் வைங்க. ಅವರಿಗೆ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂತ ಹೆಸರಿಡಿ. இம்மானுவேல் என்று சொன்னால் ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂದರೆ அவர் எதுக்காக அவர் இம்மானுவேல் நம்ம சொல்றோம்? ಅವರನ್ನು ಯಾಕೆ ನಾವು ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ? இயேசு ಯೇಸು தேவன் நம்மோடு. ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ. ஹalleluya. ஹalleluya. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, உலகை ரட்சிக்க பிறந்தாரே. மீட்பர் பிறந்தார். கரங்களை தட்டி மீட்பர் பிறந்தார், மீட்பர் பிறந்தாரே, மீட்பர் பிறந்தாரே, உலகை மீட்டிட பிறந்தாரே. மகிமையின் சொரூபி மாம்சமானாரே, ராஜாதிராஜன் அடிமையானாரே. நீங்க சொல்றீங்களா? மகிமையின் சொரூபி மாம்சமானாரே, எனக்காக உங்களுக்காக ராஜாதிராஜன் அடிமையானாரே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார், தாழ்மையின் ரூபம் அவதரித்தார். இயேசு பிறந்தாரே, என் நேசர் பிறந்தாரே. கரங்களை அசைத்து சொல்லுவோம். ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, உலகை ரட்சிக்க பிறந்தாரே. சத்தத்தை உயர்த்தி மீட்பர் பிறந்தார், மீட்பர் பிறந்தாரே, மீட்பர் பிறந்தாரே, மீட்பர் பிறந்தாரே, உலகை மீட்டிட பிறந்தாரே. மேய்ப்பர்கள் தேடிட சாஸ்திரிகள் பணிந்தனரே, தூதர்கள் பாடிட ஞானிகள் வணங்கினரே. மேய்ப்பர்கள் தேடிட சாஸ்திரிகள் பணிந்தனரே, தூதர்கள் பாடிட ஞானிகள் வணங்கினரே. விண்ணுலகம் வாழ்த்திடவே, மண்ணுலகம் போற்றிடவே, இயேசு பிறந்தாரே, என் நேசர் பிறந்தார். கரங்களை அசைத்து சொல்லுவோம். ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, உலகை. கரங்களை அசைத்து எல்லாரும் கரங்களை அசைத்து பாடலாம். ரட்சகர்